வணக்கம் மக்களே. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. என்னடா அவன் சம்மந்தம் இல்லாமல் பூனைக்குட்டியை வெளியே வந்துச்சுங்கன்னா எந்த பூனைக்குட்டி வந்தது, எங்கேருந்துடா வந்தது, தெளிவாக பேசுகிறா அப்படின்னு சொல்லுவீங்க. அதாங்க நம்ம திமுக வெளியே வந்துருச்சுங்க. ஒரு வழியாக காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. காங்கிரஸு விட்டா போதுன்னு அத்து தான் கழுத எடுத்து தான் ஓட்டன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களும் ஓடிட்டாங்க. இந்த பக்கம் திமுக பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை அஃபிஷியலாக தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள், நாங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இல்லை, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அந்த கூட்டணி உடஞ்சி போச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ எதிரிகள் ஆகிட்டோம், வட துருவம் தென் துருவம் ஆகிட்டோம், ஸோ அதனால் பாராளுமன்றத்தில் எங்களுடைய இருக்கையை மாற்றி அமைத்து தாருங்கள், நாங்கள் காங்கிரஸ் பக்கத்தை உட்கார விரும்பலை, எங்களுக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது, ஸோ அதனால் எங்களுடைய இருக்கையை மாற்றி தாருங்கள் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் ஓம் பிர்லாட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெட்டரை கொடுத்த உடனே ஓம் பிர்லா தரப்புலேருந்து சில பல செய்திகள் சொல்லப்பட்டதாக செய்திகள் வருது. அதாவது திமுக கூட பாஜக கூட்டணி அமைக்க விரும்புது, மோடியும் ரொம்ப ஆர்வமாக இருக்கார், நீங்கள் இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணியில் இல்லை, ஏன் இந்த வாய்ப்பை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கொக்கியை தான் போட்டிருக்காங்க. இதை பிடித்து கொண்ட திமுக தரப்பு, நமக்கு மாநிலத்திலையும் செல்வாக்கு இல்லை, கட்சியை நம்மளை எம்எல்ஏ கூட ஆக்க விட மாட்டேன்ட்டாங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம ஆட்சியில் இருந்தபோது மோடி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம், கோபேக் மோடின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை விமர்சித்துக்கிட்டே இருந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது விசாரணை செய்வதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவருடைய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கணும், அதற்கும் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக கடிதங்களை அனுமதித்து கொண்டிருக்கு. ஸோ இப்படி இந்த கடிதங்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசு இருக்குது. ஸோ அவங்க ஒருவேளை அனுமதி கொடுத்துட்டா மிகப்பெரிய சிக்கல் ஆயிரும். செந்தில் பாலாஜி மீண்டும் சிறை சென்றால் நம்மளெல்லாம் காட்டி கொடுத்துட்டா என்ன செய்கிறது? ஏற்கனவே அவர் ஜெயிலில் இருக்கும்போது மந்திரியாக இருந்தார், அதனால் ஒரு ஆதாயம் கிடச்சிது, அதனால் நம்மளை காட்டி கொடுக்காமல் இருந்தார். இப்போ மீண்டும் செந்தில் பாலாஜி சிறைக்குள்ளே போனார்னா நம்மளை மாட்டி விடுவார். ஸோ அதனால் நமக்கு ஒரு அதிகார பலம் வேணும், ஒரு அதிகாரத்தோட சப்போர்ட் வேணும், நம்ம ஏன் பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக தலைமை சிந்திப்பதாக செய்திகள் வருது. ஸோ இந்த விஷயங்களை சிந்திப்பதற்கு முதல்வர் ஒரு ரகசிய பயணமாக தன்னுடைய மருமகன் சபரீசனையும் மகன் உதயநிதியும் அழைத்து கொண்டு கர்நாடகா கூர்க்கில் போய் இதை பற்றி ரகசியமாக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது திமுகவில்? 2029 பாராளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டது. மக்கள் இதை ரசிப்பார்களா? திமுகவிற்கு கொடைபிடித்த வாடகை வாய்கள் இதை ஆதரிக்குமா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். (2029) பாராளுமன்ற தேர்தல் ஒரு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய மோடியுடைய அரசு நிதிஷ்குமாருடைய ஆதரவுலையும் சந்திரபாபு நாயுடைய அமைச்சரவை ஆதரவுலையும் தான் தற்போது இயங்கி கொண்டு இருக்குது. இவங்க இரண்டு பேரும் காலை வாரிவிட மாட்டாங்க, அது ஒரு பக்கம் நிதர்சனமான உண்மை. மோடியை எதிர்த்து விட்டு சந்திரபாபு நாயுடுவால் அரசியல் செய்ய முடியாது. இருந்தாலும் மோடி தரப்பு திமுகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. ஏனென்றால் ஏற்கனவே வாஜ்பாய் கூட்டணியில், வாஜ்பாய் அரசில் திமுகவும் பாஜகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அலையன்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் போட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் அலையன்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி மீண்டும் பாஜக திமுக கூட்டணி அமையணும் அப்படின்னு மோடி விரும்புகிறார். ஸோ ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணி முடிந்த நிலையில் தங்களோட இருக்கையை மாற்றி அமைங்கன்னு சொல்லி கனிமொழி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. ஸோ அப்போது ஓம் பிர்லா தரப்பு, நீங்கள் ஏன் கூட்டணி எங்கள் கூட வைக்கக்கூடாது, நாங்கள் என்ன ஒரு தீண்டத்தகாத கட்சியா, எங்கள் கூட நீங்கள் கூட்டணி வச்சா என்ன பிரச்சனைங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ இதை கனிமொழி தரப்பு ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கு. ஸோ ஸ்டாலின் தரப்பு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது, காங்கிரஸும் போயிட்டாங்க, நமக்கும் ஒரு அரசியல் எதிர்காலம் வேணும், நமக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்க முடியும் ஆளும் தரப்பு. ஸோ அடுத்த 10 ஆண்டுகளுக்கு விஜய் தான் ஆட்சி செய்வார் அப்படிங்கிற மாதிரியான சர்வே முடிவுகள் ஏற்கனவே ஸ்டாலின் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய குடும்ப காப்பாற்றி கொள்ளவும், குடும்ப உறுப்பினர்களுடைய அரசியல் எதிர்வாழ்வை கருத்தில் கொண்டும், அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும், அதாவது முன்னாள் முதல்வர் தரப்பு MK ஸ்டாலின் தரப்பு பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இசைவு தெரிவித்ததாக, பச்சை கொடி காட்டிவிட்டதாக செய்திகள் வருது. ஸோ இதையெல்லாம் கணக்கில் வைத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிக விரைவில்
ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், கண்டிப்பாக பாஜக திமுக கூட்டணி அமைக்கும், அவங்க ஏற்கனவே ரகசிய கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மீண்டும் அதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம். திமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது 99% உறுதியாகிவிட்டது. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்தோம், இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஜோசப் விஜய் அவர்கள் தான் வெற்றி பெறுவார், மிகப்பெரிய அளவில் தேர்தல் முடிவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னே நம்ம டைட்டில் வச்சுருந்தோம். மீண்டும் நான் சொல்கிறேன், திமுக பாஜக கூட்டணி 99% உறுதியாகிவிட்டது. இதுவரைக்கும் சமூக நீதி காவலன், மதச்சார்பற்ற கூட்டணி, நாங்கள் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறோன்னு சொன்ன முதல்வர் எந்த முகத்தை காட்டிக்கொண்டு 2029 பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பார்? காங்கிரஸ் ஓடி போயிடுச்சு, கம்யூனிஸ்டுகள் தாவேகா கூட இருக்காங்க, விசிகா தாவேகா கூட வந்துட்டாங்க. இப்பொழுது உண்மையான மதச்சார்பற்ற கூட்டணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தான். தாவேகா கூட்டணி தான் உண்மையான மதச்சார்பற்ற கூட்டணி. எங்கே காங்கிரஸ் இருக்கோ அந்த இடம்தான் மதச்சார்பற்ற கூட்டணி. ஏன் விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாமே ஒன்றா இருக்காங்க? இவங்க எல்லாம் ஒருமித்த கொள்கை உடையவர்கள், ஒருமித்த கருத்து கோட்பாடுகளுடைய உடையவர்கள். ஸோ இப்போ திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. திமுகவுடைய குடும்பம் என்ன நினைக்குதுன்னா, நமக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் இந்த கட்சியை வழிநடத்த போவது யார் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள எழுந்திருக்கு. ஏற்கனவே கனிமொழி ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூத்துக்குடியில் நடந்த மீட்டிங்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டணின்னு நம்ம கூட்டணி பின்னாலே போகக்கூடாது, கூட்டணி இல்லாமலே திமுக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் அவங்க பேசியிருக்காங்க. இதுதான் ஒரு உண்மையான தலைமைக்கு உண்டான அழகு. ஒரு தலைவர் அப்படின்னா 21 கட்சி கூட்டணியை வைத்துக்கொண்டு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்னு மாறுதட்டக்கூடாது. தனிப்பெரும் கட்சியாக எப்படி வெற்றி பெறாரு, அந்த விதத்தில் நான் சீமானை மிகப்பெரிய அளவில் பாராட்டுவேன். தோல்வி அடைந்தாலும் வந்து பாடுற ஒத்தையாக நான் தாண்டா நின்று பார்க்குறாரு இல்லையா, அது ஒரு உண்மையான ஆண்மகனுக்குரிய அழகு. இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 வருடங்கள் தான் கட்சி ஆரம்பித்து 3 வருடங்களில் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து மக்கள் ஆதரவை பெற்று முதல்வர் ஆகியிருக்கார். எல்லாராலையும் செய்ய முடியாது, ஒரு மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். அரசியல் வரலாற்றில் யாராலையும் நிகழ்த்த முடியாத ஒரு சாதனை. எம்ஜிஆருக்கு அடுத்து இந்த சாதனை நிகழ்த்தியது திரு விஜய் அவர்கள் தான். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையை தன்னுடைய அரசியல் எதிர்காலம், குடும்ப உறுப்பினர்களுடைய அரசியல் எதிர்காலம், உதயநிதியுடைய அரசியல் எதிர்காலம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பாஜகவுடன் நம்ம கூட்டணி வைத்தால்தான் தாவேகாவுடைய குடைச்சல்களை பொறுத்து கொள்ள முடியும், தாங்க முடியும், அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பாஜக ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை திமுக தலைமை எடுத்து விட்டது. ஸோ அதை பற்றி விவாதிக்கத்தான் மிகப்பெரிய அளவில் டிஸ்கஸ் செய்வதற்குத்தான் முதல்வர், உதயநிதி, சபரீசன், கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் கூர்க்கு கர்நாடகாவில் குடகு பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி விரிவாக டிஸ்கஸ் செய்து மிக விரைவில் இதற்குண்டான அறிக்கைகள் வெளியாகும். மிகப்பெரிய அளவில் திமுகவிலேயும் மூத்த உறுப்பினர்கள் களை எடுக்க போகிறாங்க. அதாவது திமுக அப்படிங்கிறது ஒரு வயதானவர்களின் கூடாரமாக மாறிவிட்டது, ஒரு முதியோர் இல்லமாக மாறிவிட்டது. துரைமுருகன் போன்றவர்கள்லாம் ஒதுங்கிடணும். ஒரு முதியோர்களின் கூடாரமாக இருந்து கொண்டு அந்த கட்சியால் ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது. தாவேக்கால எல்லாம் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா 25 வயசு, 29 வயசு, 30 வயசு தான். ஒரு இளைஞர் பட்டாளம் ஆக்டிவாக போகிறாங்க. காலையில் 9:30 வந்து சாயந்தரம் 5:30 முதல்வர் வீட்டுக்கு போகிறாரு. அவ்வளவு ஈடுபாடோடு அவ்வளோ வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைச்சரவே ஒரு இளைஞர் பட்டாளத்தை எதிர்த்து போட்டியிடணும்னா இந்த முதியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடிய, கிழவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடிய திமுகவால் செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் ஸ்டாலின் புரிந்து கொண்டு கட்சியில் இருக்கக்கூடிய வயசான கிரடுகட்டைகளெல்லாம் வீட்டுக்கு அனுப்புனாதான் இந்த கட்சி உருப்படும். இல்லைன்னா ஒரு முதியோர் இல்லமாக வந்து எல்லாம் டீ, காபி, பிஸ்கட்டு, சம்சா சாப்பிட்டு எல்லாம் முரசொலி படிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் திமுகவில் நடக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை திமுக பாஜக கூட்டணி 100% உறுதி செய்யப்படுத்திவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.